அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பினுடைய சட்டங்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது இப்பொழுது என்னென்னா, நோன்பை முறிக்கும் செயல்களில் 3 விதத்தில் சொன்னோம். நம்பர் 1 கஃபாராவோடு நோன்பு முறிக்கும் செயல்கள், 2வது கஃபாரா இல்லாமல் நோன்பை முறிக்கும் செயல்கள். இப்பொழுது நம்ம பார்க்க இருப்பது என்னென்னா நோன்பை முறிக்காத செயல்கள். இந்த லிஸ்டெல்லாம் நோன்பை முறிக்காது. சில நபர்கள்ட்ட இதெல்லாம் நோன்பை முறிச்சிருங்கிற சிந்தனை உண்டு, ஆனால் நோன்பு இதெல்லாம் முறிக்காது அப்படிங்கிறது தான். அப்போ இதெல்லாம் நம்ம நோன்பு வைத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏற்பட்டால், நாம் ஈடுபட்டால் அது நோன்பை முறிக்காது. நம்ம எந்த சஞ்சலமும் இல்லாமல் நோன்பு தொடர்ந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு முன் தகவலோடு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலாவதாக மறதியாக சாப்பிடுதல், குடித்தல், உடல் உறவு கொள்ளுதல். மறதியாக அப்படின்னா, ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார். நோன்பு வச்சுட்டு இருக்கிறப்ப அவர் யதார்த்தமாக எப்பொழுதுமே ஒரு தண்ணி குடிக்கிறோமா, நோன்பு வச்சிருக்கிறோங்கிற சிந்தனை இல்லாமல் டக்கு டக்குன்னு தண்ணி ஒரு 8 சம்பா குடிச்சிட்டார். குடிச்சதுக்கப்புறம் தான் அடடா நோன்பு வச்சிருக்கேனே மறந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இவர் மறதி நோன்பு என்பதை மறந்துட்டு தண்ணி குடிச்சிட்டார். அதே மாதிரி ஏதேனும் தின்பண்டங்கள் எதுவும் வச்சிருக்கேன் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்னுட்டார். மென்னுட்டு என்ன பண்ணாருன்னா, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடடடா நான் நோன்பு வச்சேன்னு மறந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறார். அப்போ மறதியாக இந்த மாதிரி ஏதேனும் குடித்தாலோ சாப்பிட்டாலோ, அதே மாதிரி தன்னுடைய மனைவியிட்ட என்ன செய்கிறாரு அப்படின்னா, மறந்துட்டு நோன்புங்கிற சிந்தனை இல்லாமல் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இல்லற இன்பம் உடல் உறவு கொண்டுட்டார். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது இவருக்கு, அட நான் நோன்பு வச்சுருந்தா மறந்துட்டேனேங்கிறார். இந்த 3லையுமே இப்போ ஒரு குடிச்சிட்டார், ஒரு செம்பு தண்ணி குடிச்சதுக்கு அடடா நோன்பு அப்படின்னு ஞாபகம் உடனே வந்துடுதுல, அடுத்தது அந்த குடித்தலை தொடர்ந்தாருன்னா நோன்பு முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ மறதியினால் ஒருத்தர் எதையேனும் குடித்தாலோ அல்லது சாப்பிட்டாலோ உடல் உறவு கொண்டாலோ நோன்பு முடியாது ஒன்று. அதுக்கப்புறம் பார்ப்பதாலோ சிந்திப்பதாலோ விந்து வெளியாகுது. விந்து வெளியாக்குற அளவுக்கு இல்லற இன்பத்தில் ஈடுபட்டாலோ, தானாக விந்தை வெளியேக்கினாலோ நோன்பு முடிஞ்சிடும். அது வந்துட்டு இல்லற இன்பம் அப்படிங்கிறத நம்ம போன இதிலெல்லாம் பார்த்துருக்கோம். இது என்னென்னா, ஏதேனும் ஒரு தவறான சினிமாக்கள் பார்க்கிறார், அல்லது ஒரு பெண்களை அல்லது ஒரு பெண் ஆணை ஒரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தவறான சிந்தனை வந்துடுது, அதனால் சில பேர்த்துக்கு விந்து வெளியேறுது அப்படின்னா அது நோன்பம் வைக்காது, வெறும் பார்வையினால். அதே மாதிரி ஏதேனும் ஒரு தவறான சிந்தனைகளில் ஈடுபடுகிற சமயத்தில் அல்லது ஒரு ஏதேனும் பேப்பர் படிச்சுட்டு இருக்கார், அதில் ஒரு தவறான ஃபோட்டோ இருக்குது, பார்த்தோன்னே இவருக்கு இந்த சிந்தனை வந்துடுது, டக்குன்னு விந்து வெளியேறிடுது அப்படின்னா இவருடைய செயல் அதில் எதுவும் இல்லை. இவர் பார்த்தார் அல்லது சிந்தித்தார், அந்த ஆண் உறுப்பை தொடுதல் போன்ற செயல்கள்லாம் ஒன்றும் ஈடுபடலை அப்படின்னா நோன்பு முறியாது. அது தப்பு. அந்த தவறான சிந்தனைகளில் பேப்பர் படிக்க நோன்பு வச்சுட்டு அதை செய்யும்போது அது நோம்பினுடைய நன்மைகள் குறையும், பாவங்கள் வருங்கிறது தனி சப்ஜெக்டு. ஆனால் நோன்பு முறியுமா அப்படின்னு கேட்டோம்னா நோன்பு முறியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வெறும் பார்ப்பதினாலோ சிந்திப்பதனாலோ விந்து வெளியேறுதல், இவருடைய செயல் ஏதேனும் அங்கே நடந்து விந்து வெளியேற அளவுக்கு போனார்னா நோன்பு முடிஞ்சிடும். 2 ஆச்சுங்களா? அடுத்தது என்னென்னா, வாய் நிறைய அல்லாமல் குறைவாக வாந்தி வெளிவந்து, வாய் நிறைய வாந்தி வந்துச்சுன்னா நோன்பு முடிஞ்சிடும். போன முறை சொன்னோம். இப்போ வாய் நிறையெல்லாம் வரல, கொஞ்சோன்னு தான் வாந்தி வந்திருக்கு, நோன்பு முடியாது. இப்போ வாய் நிறைய இல்லாமல் கொஞ்சோன்னு வாந்தி வந்துருந்துச்சு, அதை என்ன செஞ்சுட்டாருன்னா இவருடைய செயல் இல்லாமல் அதுவாக உள்ளே போயிடுச்சு. உதாரணத்துக்கு கொஞ்சம் ஓன்னு எடுத்துட்டு வாய் நிறைய வரல, வாய் நிறைய வந்தால் நோம்பு முடிஞ்சிடும் டோட்டலாக. வாய் நிறைய இல்லை, கொஞ்சம் தான் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை இவராக முழுங்கிட்டார், அப்படின்னாலும் நோம்பு முடிஞ்சிடும். ஏன்னா இவருடைய உள்ள இன்னொரு உணவுப் பொருள் உள்ள போதில் வாந்தி மூலியமா இவருடைய செயல் இல்லாமல் வாந்தி தானாக உள்ளே போயிடுச்சு, அப்படின்னாலும் நோம்பு முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடலை பருப்பை விட அளவு குறைவான பற்களுக்கிடையே பொருளை விழுங்குதல். இந்த கடலை பல்லு இடுக்கலை மாட்டின பொருள் ஏதேனும் உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணோம், பல்லுக்கு இடையில மாட்டிக்கிச்சு, சகுருக்கு நம்ம சாப்பிட்டதாக இருக்கலாம், அல்லது இடையில நம்ம எதாவது மென்று துப்பான பொருள் வெறும் மெல்லுதல் நோன்பு முறிக்காதுல்ல, அதில் பல்லுக்கு இடையில மாட்டிக்கிச்சு, அந்த உணவுப் பொருள் வந்துட்டு கடலை பருப்பை விட குறைவாக இருக்குது, அதை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா நோன்பு முறியாது. கரெக்டாக கடலை பருப்பு அளவு இருந்துச்சுன்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சுன்னு கலா செய்யணும். கடலை பருப்பை விட அதிகமாக இருந்து நம்ம முழுங்கிட்டோம்னு சொன்னாக்க கஃபாராவுடைய அந்த சட்டத்துக்கு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கடலை பருப்பு அளவை விட கம்மியான பொருள், பற்களுக்கு இடையில் உள்ள பொருள் நம்ம முழுங்கினோம்னா நோன்பு முறியாது அப்படிங்கிறதையும். அதுக்கப்புறம் தொண்டைக்குள் சுவை இறங்காத அளவிற்கு எதையேனும் மெல்லுது. நம்ம இது பல வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொன்னோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தொண்டைக்குள்ள ஏதேனும் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மென்று கொடுக்கறதுக்காக, அல்லது ஏதேனும் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம அதை உணவு மெல்லிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக,
அல்லது நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதேனும் முன்ன தொண்டைக்குள் சுவை இறங்காமல் அது சுவையை பார்ப்பதற்காக நம்ம அதை மெல்லுதல் நோன்பை முறிக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்ஜெக்ஷன், ஊசி போட்டாலும் நோன்பு முறியாது. ஊசியில் 2 ஊசி இருக்குது, சதை ஊசி, நரம்பு ஊசிம்பாங்க. 2 ஊசியில் நம்ம போட்டோம்னாலும் நோன்பு முறியாது. இதான் சுருக்கு. இது ஏன் முறியாது அப்படிங்கிறத நம்ம அது பாசான விஷயம், அதை சுன்ன ஜமாத் உலமாக்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்போ இப்போ நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்டுகள் எதுவுமே நோன்பை முறிக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நோன்பை முறிக்கும் விஷயத்தில் 3 படித்தரங்கள், கஃபாராவோடு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோம், அதை ஞாபகம் வைங்க. 2வது கஃபாரா இல்லாமல் நோன்பை முறிக்கும், அதை செயல்கள் செஞ்சோம்னா நம்ம கதா மட்டும் செய்யணும், அதையும் ஞாபகம் வைங்க. 3வது இப்போ சொன்னது இந்த செயல்கள்லாம் நோன்பை முறிக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரப்புல் ஆலமீன். நம்ம அடுத்தது நம்ம என்னென்னா, நோன்பை முறிப்பதற்கு அனுமதி உள்ள சில செயல்கள் இல்லை. அடுத்தது வந்துட்டு நம்ம நோன்பை முறிக்கிறதுக்கு யார் யாருக்கு அனுமதி, ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சோம்னா அல்லது வேறு நஃபிலான நோன்பு வச்சோம்னா சில காரணங்கள் ஏற்பட்டால் நம்ம நோன்பை முறிச்சுக்கலாம். அது யார் யாருக்கு அப்படிங்கிறதான் அடுத்தது பார்க்க போகிறோம். ரப்புல் ஆலமீன் கிருபை செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.